ஹரி ஓம். உலக மக்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். நாம் இன்று ஞானப்பாதையில் காண இருப்பது நம்மை பாதுகாத்து கொள்ள எளிய வழி என்ன இருக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் நம்மை பாதுகாத்து கொள்ள நம் முன்னோர்கள் மிகச் சிறப்பாக யோகாசன பயிற்சி என்று ஒன்றை உலக மக்களுக்காக உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். அந்த யோகாசன பயிற்சியின் மூலம் இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று ஒரு 8 நிலை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த 8 நிலைகளையும் நாம் அறிந்து கொண்டால் நமது வாழ்க்கையில் மிக சிறப்பாக வாழ முடியும். உலக மக்கள் அனைவருமே இன்று சுற்றுப்புற மாசுபடுவதன் காரணத்தால் மனித வாழ்க்கை மிகவும் சிரமங்களாகவும் கஷ்டங்களாகவும் நோய்வாய்ப்பட்டு மிகவும் துயரப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இதற்கு ஏதாவது வழி உள்ளதா என்று பார்க்கும்போது மிகச்சிறந்த வழி ஒன்று உள்ளது. அதுதான் யோகாசன பயிற்சி. யோகாசன பயிற்சியான இதை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மனித வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்பதற்காக பதஞ்சலி முனிவரால் உருவாக்கப்பட்டது. மக்கள் நல்வாழ்வு வாழ்ந்து கொள்ள வழங்கியுள்ளார். இந்த யோகாசன பயிற்சி செய்வதனால் உண்டாகும் நல்ல பலன்கள் என்ன என்றால், யோகாசன பயிற்சி உடல் நோய்களை தாக்க விடாமல் தடுக்கின்றன. அதேபோல் தசைகளையும் வலுவாக்குகின்றன. இரத்த நாளங்களை சீர்படுத்தி நீரிழிவு நோய், இரத்த அழுத்தம், மாரடைப்பு போன்ற நோய்கள் வராமல் தடுக்கின்றன. நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றலை அதிகரிப்பதால் புத்துணர்ச்சியோடு இருக்க உதவுகிறது. அஜீரண கோளாறுகள், வாய் துர்நாற்றம், மலச்சிக்கல் போன்ற கோளாறுகளையும் சரி செய்து விடுகின்றன. சருமம் பளபளப்பாக இருக்கவும் உதவுகின்றன. உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை உள்ள உறுப்புகள் அனைத்தையும் பாதுகாத்து கொள்ள இது உறுதுணை செய்கின்றன. குரட்டை சத்தத்தை நிறுத்தி ஆழ்ந்த உறக்கத்தை தருகின்றன. யோக பயிற்சி காலை அல்லது மாலை என ஏதாவது ஒரு நேரத்தில் 1 மணி நேரம் செய்தால் போதும். மிகவும் அற்புதமான பலன்களை அடைந்து விடலாம். இதை 8 வயது முதல் 80 வயது வரை உள்ள ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைவருமே கற்றுக்கொள்ளலாம். மூளை செயல்பாட்டை அதிகரித்து கொள்ள தியான பயிற்சி உள்ளது. மனம் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஆயிரக்கணக்கான எண்ணங்களை உள்ளே அசை போட்டு கொண்டே இருக்கும். அந்த ஆற்றலை தடுப்பதற்கு தியான பயிற்சி மிகவும் உதவிகரமாக இருக்கும். இந்த தியான பயிற்சி மனதை ஒருநிலைப்படுத்தி நாம் செய்ய வேண்டிய வேலைகளை சரியாக பார்க்க உதவுகிறது. நாம் உயிராற்றல் என்பது காற்று. அந்த மூச்சு பயிற்சியின் மூலம் உயிராற்றலை நம்மால் வளர்த்து கொள்ள முடியும். இதில் மிகப்பெரிய யோகிகள் அவர்கள் தியானத்தின் மூலம் சாப்பாடு இல்லாமல் 48 நாள் கூட வாழ்ந்து விட முடியும். தண்ணீர் இல்லாமல் 3 நாள் கூட வாழ்ந்து விட முடியும். ஆனால் மூச்சு இல்லாமல் 3 நிமிடம் கூட நம்மால் வாழ முடியாது. ஆனால் மூச்சு பயிற்சி உயிராற்றலை வளர்க்க உதவுகிறது. அவசியம் அருகில் உள்ள ஏதாவது ஒரு யோகாசன பயிற்சி மையத்தை அணுகி அனைவரும் யோகாசன பயிற்சியை கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். இது உங்களுக்கு மன கஷ்டம், பண கஷ்டம் எல்லாவற்றிற்கும் விடை இதுதான். சிறப்பாக நாம் வாழ்வதற்கு யோகாசன பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்யும். இதில் செலவுகள் மிக கம்மி. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வேஸ்ட் ஆகிறது என்று நினைத்து நோய்வாய்ப்பட்டு மாத கணக்கில், வருட கணக்கில் பெட்டில் படுத்து உயிரை விடுவதற்கு
இது 1 மணி நேரம் பயிற்சி செய்து உயிரை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள உதவும் என்பதால் இதை நன்றாக யோசனை செய்யுங்கள். இது எல்லா வகையிலும் உங்களுக்கு பாதுகாப்பு தரும். அதனால் இதை யோசித்து நல்ல பயன் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். ஞானம் பரவட்டும். நன்றி.